ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக சில முக்கியமான தகவல்கள் இன்று பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டன. சொல்லப்போனால் இன்று பாராளுமன்றம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விவாதங்களால் அதிர்ந்தது என்று சொல்லலாம். ஒரு பக்கம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சில பல முக்கியமான தகவல்களை வெளியிட்டார். மறுபுறம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தன்னுடைய பங்கிற்கு ஒரு சில அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டிருந்தார். எனவே இவர்கள் என்ன சொன்னார்கள் என்று பாராளுமன்றத்தில் என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொன்ன கருத்துக்கள்ல முதலாவது முக்கியமான கருத்து என்று சொன்னா, இந்த தாக்குதல் நடக்க போற விஷயம் பிள்ளையானுக்கு முதலே தெரியும் என்றுதான். அதாவது உங்களுக்கு தெரியும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பலராஜசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கு சம்பந்தமாக பிள்ளையான் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பில் இருக்கின்ற சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தவர். அவர் மட்டக்களப்பு சிறையில் இருக்கும் போதே அவருக்கு தெரியுமாம் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது என்று சொல்லி, அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்க போகுது என்று சொல்லி அவருக்கு முதலே தெரியுமாம். அதற்கான திட்டமிடல்கள் நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லி அவருக்கு முதலே தெரியும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையானுடைய உதவியாளராக இருந்த ஆசாத் மௌலானா, உங்களுக்கு தெரியும், அவர் இப்போ வெளிநாட்டில் வசிக்கிறார். அவர் வழங்கிய சாட்சியத்தில் இதே விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அதாவது பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது இந்த தாக்குதலுக்கு தேவையான நபர்களை பிள்ளையான் தான் தெரிவு செய்து கொடுத்தார். ஏன்னு சொன்னால் பிள்ளையானோட கூட ஜெயிலில் இருந்தவர்களை தான் பிள்ளையான் தெரிவு செய்து புலனாய்வு பிரிவு அதிகாரி சுரேஷ் சாலே அவர்களுக்கு பிள்ளையான் தான் இந்த நபர்களை அறிமுகம் செய்து வைத்தார், ரெக்கமெண்ட் பண்ணினார் என்று சொல்லி ஏற்கனவே ஆசாத் மௌலானா வழங்கிய சாட்சியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். எனவே இந்த தாக்குதல் நடக்கப்போது என்று சொல்லி பிள்ளையானுக்கே முதல்ல தெரியும் என்று சொன்னால் அது பிள்ளையானுக்கு மட்டும் தெரியும் என்று சொல்லி நாங்கள் எடுக்கக்கூடாது. பிள்ளையானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு 100 பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்று அர்த்தம் தானே. ஏனென்று சொன்னால் பிள்ளையான் இலங்கை அரச கட்டமைப்பிலேயோ அல்லது இந்த இராணுவ புலனாய்வு கட்டமைப்பிலேயோ அவர் லீடரா இல்லை தானே. அவர் ஒரு பகுதி, அவர் ஒரு அங்கம், அவர் ஒரு உதவி செய்பவர், அவ்வளவுதானே. எனவே அவருக்கு பின்னாலே இன்னும் எக்கச்சக்கமான ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். எனவே பிள்ளையானுக்கு இந்த விடயம் முதலே தெரியும் என்று சொல்லும்போது இன்னும் ஒரு 100 பேருக்கு முதலே தெரிஞ்சிருக்கும் என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இதனை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையான் தனக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் இடையிலான அந்த தொடர்பை தொடர்ச்சியாக மறுத்து கொண்டே வந்தவர். அவர் போன வருஷம் ஒரு புத்தகம் கூட எழுதி வெளியிட்டிருந்தவர். அந்த புத்தகம் 2024 ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அந்த புத்தகம் என்னென்று சொன்னால் அறிதலும் புரிதலும், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அறிதலும் புரிதலும் என்று சொல்லி 339 பக்கத்தில் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டவர். அந்த 339 பக்கங்களையும் வேலமினக்கட்டு ஒன்றொண்டா வாசிச்சு பார்த்தா அதில் எங்கேயுமே ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் தனக்கும் இடையிலான தொடர்பை பற்றி எங்குமே சொல்லல. எல்லாம் பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்ததை தவிர தன்மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர் மறுக்கல. அந்த புத்தகத்தில் மறுக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் சொல்லப்படையல. எனவே புத்தகம் எழுதி வெளியிட்டது ஒரு வகையில் சொல்ல போனால் மறைமுகமாக தன்னுடைய பங்கை ஒத்துக்கொள்றதுக்காகத்தானோ என்ற ஒரு சந்தேகம் அப்போது எழுப்பப்பட்டது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான மர்ம நபர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா சாரா ஜஸ்மின். அதாவது அவருடைய சொந்த பேர் புலஸ்தினி மகேந்திரன். அவரை பற்றி சுருக்கமாக சொல்றதாக இருந்தால் அந்த காலத்து செவ்வந்தி என்று சொல்லலாம். எப்படி செவ்வந்தி இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு இப்ப காணாமல் போய் எங்க இருக்கிறா என்ன செய்யறான்னு சொல்லி தெரியாமல் இருக்கோ, அதே மாதிரி ஒரு மர்மமான நபர் தான் இந்த சாரா ஜஸ்மின் அல்லது புலஸ்தினி மகேந்திரன் என்று சொல்லப்படுற ஒரு ஆள். இவாக்கும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்று 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு ஒரு குண்டு வெடிப்பில் கொல்லப்படுறா. அப்ப இன்றைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் சொன்னவர், இவாதான் செத்தது, சாரா ஜஸ்மின் தான் செத்ததுன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு 3 தடவைகள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்டதாம். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் உறுதிப்படுத்தப்பட்ட என்று சொல்லி, எனவே அதுல கூட ஒரு சில மர்மங்கள் இருக்கு என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஒருவருடைய இறப்புக்கு எதுக்கு 3 தடவை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் என்றது ஒரு மர்மமாக இருக்கு என்று சொல்லியும், என்ன பிரச்சனை சொன்னா இன்னும் தொடர்ந்து விசாரணைகள் நடந்துட்டே இருக்குது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன்டா, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதித்திட்டம் மிகவும் ஆழமான சதித்திட்டமாம். எனவே அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச காலம் செல்லும் என்று சொல்லியும், அது சம்பந்தமான உள்ளக விசாரணைகள் தான் இப்ப நடந்து இருக்கு என்று சொல்லியும், எனவே நீதிமன்றத்தில் மிக விரைவில் இந்த சாட்சியங்கள் எல்லாம் சொல்லப்படும், இன்னும் நிறைய புதிய தகவல்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார்.
அடுத்ததாக அப்துல் லத்தீப் முகமது ஜமீல் என்று சொல்லப்படுற ஒரு நபர், அவரை பற்றின சில விடயங்களையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொன்னார். என்னென்று சொன்னால், அவர் தாக்குதல் நடக்கிறதுக்கு முதல் நாள் ஏப்ரல் 21 தானே தாக்குதல் நடந்தது. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி கொழும்பில் இருக்கக்கூடிய 5 நட்சத்திர விடுதியாகிய தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு போயிருக்கிறார். அங்கே தங்குறதுக்கு போயிருக்கார். அப்போ போயிட்டு அவர் செக்இன் பண்ண பிறகு தாஜ் சமுத்ரா ஹோட்டல் நிர்வாகம் இருக்குதானே, அவர்கள் அரச புலனாய்வு பிரிவு, அதாவது SIS என்று சொல்றது, குற்ற புலனாய்வு பிரிவை CID என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அரச புலனாய்வு பிரிவை SIS என்று சொல்றது, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், அவர்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கணும். இந்த மாதிரி லத்தீப் வந்திருக்கிறார், அவர் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான ஒரு ஆள், அவர் எங்கட ஹோட்டலில் தங்க வந்திருக்கார், பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு மெயில் ஒன்று போட்டிருக்கணும். எத்தனை மணிக்கு? முதல் நாள் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பின்னேரம் 4:52க்கு மெயில் அனுப்பியிருக்கணும். அந்த மெயிலை அரச புலனாய்வு பிரிவு கண்டுகொள்ளவே இல்லையா, அல்லது கண்டுகொண்டுட்டால் காணாமல் விட்டுச்சுனமா இன்னும் தெரியல. அந்த மெயிலுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஒருவேளை அந்த மெயிலை பார்த்து அலர்ட் ஆகி உடனே தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு போயிருந்தா அந்த அப்துல் லத்தீப் கைது செய்யப்பட்டிருப்பார். அப்ப அவரை கைது செய்து விசாரிக்க அப்பயே தெரிய வந்திருக்கும். அடுத்த நாள் 21ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய ஒரு அழிவு ஒன்று நடக்க போகுது என்று சொல்லி அவர் சொல்லிப்பார் தானே விசாரணையில். எனவே அப்துல் லத்தீப் முகமது ஜமீலினுடைய வருகை சம்பந்தமாக தாஜ் சமுத்ரா ஹோட்டல் நிர்வாகம் அனுப்பின அந்த மின்னஞ்சல் இமெயில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கார். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, வேணுமென்றே புறக்கணிக்கப்பட்டதா, அல்லது யாராவது சொல்லி தடுத்தார்களா, அல்லது வாசிச்சு போட்டு நல்லா குண்டு வடிக்கட முடி போட்டு பேசாமல் இருந்தார்களா, என்ன ஏது என்பது சம்பந்தமாக மிக விரைவில் தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த முக்கியமான விடயங்களை இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் பாராளுமன்றத்திலே சொன்னார். அவர் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்ன சொன்னால், பிள்ளையானுக்கு எல்லாமே தெரியும் என்றுதான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பிள்ளையானுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் எல்லாமே அது எத்தனை வீத சம்பந்தமாகவும் இருக்கலாம், 50% சம்பந்தமாகவும் இருக்கலாம், 100% சம்பந்தமாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பிள்ளையான் என்றது ஒரு கருவி மட்டும்தான். யாரோ சொல்லித்தான் அவர் செய்திருப்பாரே தவிர அவராக போய் குண்டு வைக்கணும், கொழும்பில் இத்தனை இடங்களில் குண்டு வைக்கணும் என்று சொல்லி மட்டக்களப்பு சிறைக்குள்ள இருந்து திட்டம் போடுறதுக்கு வாய்ப்பில்லை என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே பிரச்சனை என்ன சொன்னால், பிள்ளையான் ஓகே, பிள்ளையான பிடிச்சி உள்ளுக்க வச்சுக்கிறீங்களோ ஓகே, பிள்ளையானுக்கு பின்னால் இருக்கிறாக்களை எப்போ பிடிக்க போறீங்களோ அவர்கள் எல்லாம் யார், அவர்களோட பேரை சொல்லுங்க. முதல்ல பிடிக்கிறது பிறகு கிடக்கட்டும், முதல்ல பேரை சொல்லுங்க. இன்ன தான் அது ஆக்கள், இவ்வளவு பேர் தான் பிளான் பண்ண ஆக்கள், இன்ன காரணத்துக்குத்தான் அது பிளான் பண்ணப்பட்ட என்று சொல்லி அரசாங்கம் தன்னுடைய வாயால சொல்லணும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் வச்சு தன்னுடைய வாயால சொல்லணும் என்றுதான் பொதுமக்களாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பு. அடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் ஒரு சில தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், நாட்டினுடைய சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்று சொல்லி ஒரு சில குழுக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இயங்கி கொண்டிருக்கிறது தானே. இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், இலங்கையில் இருக்கிற முஸ்லீம் மக்களை பற்றி எங்களுக்கு நல்ல வடிவாக தெரியும். அவர்கள் இந்த அடிப்படைவாத குழுக்கள், இந்த பயங்கரவாத செயல்கள், இந்த மாதிரியான வேலைக்கு போகிறதே இல்லை. இப்போ வெளிநாடுகளில் இன்னமும் நடக்கலாம், வெளிநாடுகளை விடுங்க, ஒரு சில நாடுகளில் இன்னும் நடக்குது, அது எங்களுக்கு தேவையில்லை. இலங்கையில் இருக்கிற முஸ்லீம் மக்கள் அப்படி இல்லை. அவர்கள் தாங்களும் தங்கடபாடும் என்று சொல்லி அமைதியாக வாழ்ற ஒரு மக்கள். அப்படி இருக்கும்போது திடீரென்று இஸ்லாமிய அடிப்படைவாத குழுக்கள் அங்கேயும் இங்கேயும் 1-2 குழுக்கள் இயங்குது. அதில் சூப்பர் முஸ்லீம் என்று சொல்றாங்க, அப்புறம் வேற வேற பேர்ல எல்லாம் சொல்லப்படுது. எனவே இவர்கள் எல்லாம் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு ஒரு அபகீர்த்தி ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த குழுக்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். எனவே இந்த குழுக்கள் திடீரென்று எங்கேருந்து வந்து பார்த்தா, சாணக்கியன் சொல்லியிருக்கார், இராணுவ புலனாய்வு பிரிவினருடைய வேலைதான் இதெல்லாம், அவர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த அடிப்படைவாத குழுக்கள் என்று சொல்லி சாணக்கியன் சொல்லியிருக்கின்றார் இன்றைக்கு பாராளுமன்றத்தில். அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பேர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஓட்டமாவடி பகுதியில் கலீல் குழு என்று சொல்லி ஒரு குழு இருக்காம், ஓட்டமாவடி கலீல் குழு என்று சொல்லி, அவர்களும் ஒரு அடிப்படைவாத குழுவாம். அதே போல காத்தான்குடியில் ஃபாயிஸ் என்று சொல்லப்படுற ஒரு குழு ஒன்று இருக்காம், காத்தான்குடி ஃபாயிஸ் குழு என்று, அவர்களும் இந்த மாதிரி அடிப்படைவாத குழு. இவர்கள் எல்லாருமே 2004ஆம் ஆண்டில் இருந்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களாம், நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களாம். இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியது இராணுவ புலனாய்வு பிரிவினர், அவர்களுடைய வேலைதான் இதெல்லாம் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கின்றார். அதோட ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான சாட்சி அளிக்கப்பட்டது சம்பந்தமாகவும் சாணக்கியன் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொன்னார். அது என்னென்று சொன்னால், அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சாட்சியினுடைய பேர் சாய்ந்த மருது நியாஸ் என்று சொல்கிறது. இந்த சாய்ந்த மருது நியாஸ் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முக்கியமான பொறுப்பாக இருந்த ஷஹ்ரான் ஹாசிம் இருக்கார் தானே, அவருடைய மைத்துனராம், அவருடைய மச்சான், அதாவது அவருடைய சகோதரியினுடைய ஹஸ்பண்ட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்தவர், அந்த இடத்தை இராணுவம் சுற்றி வளைச்சிருந்தாங்க.
இருந்தது. அப்போ அவரை கைது செய்யறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருந்ததாம். ஆனால் அவரை கைது செய்திருந்தா எல்லா உண்மைகளும் வெளியில் வந்திருக்கும். ஏன்னு சொன்னால் சஹராண்ட மச்சான் என்று சொல்லும் போது எல்லா உண்மையும் வெளியில் வந்திருக்கும் தானே. ஆனால் அவரை கைது செய்யறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தும் கூட அவரை வேணுமென்றே சுட்டு கொண்டு விட்டார்கள். எனவே சாட்சியத்தை அளிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்றது கிட்டத்தட்ட ஒரு திகில் படம் பார்க்குற மாதிரி தான், ஒரு மர்ம படம் பார்க்குற மாதிரி தான். இதுக்குள்ள நிறைய மர்மங்கள் இருக்குது, நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாமே இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, கைது செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பிள்ளையான் எல்லாருமே கருவிகள் மட்டும்தான். இதுக்கு பின்னணியில் இருந்தாக்கள், மூளையாக செயல்பட்டவர்கள், இதை தூண்டியவர்கள், இதுக்கு திட்டமிட்டவர்கள் எல்லாருமே வெளியில சுதந்திரமாக நல்ல வடிவாக நிம்மதியாக இருக்கிறார்கள் என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் பாராளுமன்றத்தில். இது சம்பந்தமான விசாரணைகள் தீவிரமான முறையில் இடம்பெற்றுக் கொண்டு வருது. மிக விரைவில் நீதிமன்றத்தில் எல்லாமே வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி, எனவே அந்த ஒரு நாளுக்காக காத்திருப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.